விடுமுறையை ஒட்டி சென்னை நந்தனம் OMCA மைதானத்தில் நடைபெறும் புத்தக காட்சியில் மக்கள் தாங்கள் விரும்பிய புத்தகங்களை அதிகளவில் வாங்கிச் சென்றனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் மகேஷ் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். சென்னை YMCA மைதானத்தில் 48வது புத்தக கண்காட்சியானது கடந்த 27ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 12ஆம் தேதி வரை நடைபெற இருப்பதை பார்க்க முடியுது. குறிப்பாக 900 அரங்குகள் இங்கே அமைக்கப்பட்டிருக்கு. 1 கோடிக்கு மேலான புத்தகங்கள் வாசகர்களுடைய வாசிப்புகளுக்காக விற்பனைக்காக வைக்கப்பட்டிருப்பதை பார்க்க முடியுது. ஏராளமான பொதுமக்கள் விடுமுறை நாளான இன்று அதிக அளவில் இந்த புத்தகங்களை வாங்குவதற்காக வருகை தரக்கூடிய காட்சிகளை நம்மளால் பார்க்க முடியுது. இன்றைய காலகட்டத்தில் செல்போன் மற்றும் ஆன்லைன் மோகத்தினால பல்வேறு விஷயங்கள் இருந்தாலும் ஆனால் புத்தகங்களை புரட்டி அதை படிக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் பொதுமக்களினுடைய ஒரு உண்மையான ஒரு புரிதல் என்பது புத்தகத்தை படிக்கும்பொழுது தான் அதில் தெரியக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதன் காரணமாக கடந்த தலைமுறைகளை காட்டிலும் இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய இளைய தலைமுறையினருக்கு புத்தகத்தினுடைய அவசியம் என்பது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்க முடியுது. அறிவியலாக இருக்கட்டும், அதே போல் கணக்கு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் இருந்தாலும் புத்தகம் என்பது ஒரு வரப்பிரசாதமாக தான் பார்க்க முடியுது. இன்றைய காலகட்டத்தில் பல்வேறு சூழ்நிலைகளில் பல்வேறு ஆற்றலை மெய்ப்பிக்கக்கூடிய சூழ்நிலை தான் இன்றைய இளைய சமுதாயத்திற்கு பெரிய ஒரு சவாலாக இருக்கக்கூடிய சூழ்நிலை. புத்தகங்கள் மீது பொதுமக்களுக்கு பெரிய அளவில் காதல் இருப்பது தான் களத்தில் பார்க்க முடிகிறது. புத்தகங்களுடைய விலைகள் என்னவாக இருந்தாலும் சரி, புத்தகங்களுடைய அந்த பேப்பரை தொட்டுக்கொண்டு அதில் இருக்கக்கூடிய எழுத்துக்களை ரசித்து படிக்கும் பொழுதுதான் வரலாறுகளை மக்கள் புரியும் வகையில் அவர்கள் படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பினை பெறுவதை தான் களத்தில் பார்க்க முடியுது. ஆங்கிலம் அதே போல் பல்வேறு மொழிகளுடைய புத்தகங்கள் இந்த இடத்துல காட்சிகளுக்காகவும் அதே போல் விற்பனைகளுக்காகவும் வைக்கப்பட்டிருக்கிறத பார்க்க முடியுது. பொழுதுபோக்கு என்ற அடிப்படையில் கைபேசியில் மூழ்கி கிடக்கக்கூடிய இன்றைய காலகட்டத்தில் புத்தகங்கள் நாள்தோறும் ஒரு புத்தகங்களையாவது படித்தால் மட்டுமே அடுத்த கட்ட வளர்ச்சி என்பது மனதிலும் அதே போல தனிநபர் ஒழுக்கத்திலும் அமையும் என்பதுதான் பார்க்கப்படுகிற சூழ்நிலை. பல்வேறு வரலாற்று சுவடுகளை தத்ரூபமாக கண் முன்னாடி கொண்டு வரக்கூடிய சூழ்நிலை தான் புத்தகம் என்பதை பார்க்க முடிகிறது. ஒரு எழுத்தாளர் அந்த எழுத்துக்களை எழுதி அச்சிட்டு அதனை வெளிக்கொண்டு வரும் விதமாக தான் புத்தக பதிப்பகங்கள் தன்னுடைய பணிகளை செய்து வருவதை பார்க்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியுது. ஏறக்குறைய சுமார் 15 நாட்கள் நடைபெறக்கூடிய இந்த புத்தக கண்காட்சியில் அதிக அளவு வாசகர்கள் வருவார்கள் என்பதுதான் பார்க்க முடிகிறது. என்னதான் பப்பாசி நிறுவனம் பல்வேறு ஏற்பாடுகளை செய்திருந்தாலும் அரசு சார்பில் சரியான ஒரு ஏற்பாடுகளையும் அதே போல ஒரு விளம்பரங்கள் மூலமாக தான் மக்களை இந்த இடத்திற்கு கொண்டு வர முடியும் என்பதுதான் இவருடைய பெரிய ஒரு ஏக்கமாகவும் கேள்வியாக இருக்கக்கூடிய சூழ்நிலை. புத்தகங்கள் குறிப்பாகவே பல்வேறு அச்சுகளில் பல்வேறு ஒரு வண்ணங்களில் புத்தகங்களை தங்களுடைய படைப்பின் மூலமாக இதை பார்த்தும் அதே போல தெரிந்து கொள்ளவும் ஆர்வமாக இருப்பதை பார்க்க முடிகிறது. நவீன காலத்தில் பழைய வரலாறுகள் என்னவாக இருக்கிறது, நமது நாட்டினுடைய தேசத்தினுடைய கட்டமைப்புகள் என்ன, வரலாறுகள் என்ன, விடுதலை போராட்டத்திற்கு பங்கெடுத்த தலைவர்கள் யார் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை இன்றைய காலகட்ட இளைய தலைமுறையினருக்கு அறியும் வண்ணத்தில் இது போன்ற புத்தக கண்காட்சியில் அரசு செய்வது என்பது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருந்தாலும் செல்போன் மோகத்தால் பலருடைய வாழ்க்கைகள் சறுக்களை சந்தித்து வரக்கூடிய சூழ்நிலை. புத்தகத்தினுடைய வாசிப்பின் மூலமாக தான் பல்வேறு ஏற்றங்களையும் படைக்க முடியும் என்பதுதான் களத்தில் நம்மால் பார்க்க முடிகிறது. தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஹரிஹரனுடன் செய்தியாளர் மகேஷ்.